சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எஸ் கம் டாக்டர். Hello. Hello sir. Hello sir. How is your health? Okay, not so good. Okay. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு சர்ஜரி பண்ண போற டாக்டர்ஸ் இவங்க தான். Okay. Oh. He is Mr. Manimaran. That is Hello. Mr. Stephen. Hello sir. Hello. இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட பெஸ்ட் கார்டியாக் சர்ஜன்ஸ். Okay. அப்புறம் அவங்க நர்ஸ், அவங்க பேர் கயல். வணக்கம் சார். Hello. இந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் நர்ஸ். உங்க சர்ஜரி நடக்கிறப்ப இவங்க தான் டாக்டர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ண போறாங்க. சார், உங்க டீமை நம்பி தான் சார் நாங்க இவரை இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். மூச்சு திணறல் கம்மியா இருந்தா கூட நாங்க பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் சர்ஜரி பண்ணிருப்போம். ப்ளீஸ் சார், ஹேண்டில் வித் கேர் சார். மேடம், சார் அப்படிலாம் டிராவல் பண்ண வைக்க கூடாது, அது நல்லது இல்ல. 3 பிளாக் இருக்கு. ஆஞ்சியோ ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொல்றோம். நாங்க இந்த சர்ஜரியை முடிச்சுட்டு 1 or 2 வீக்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ஓகே. அடியே கயல, டீன் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னு ரொம்ப ஓவர் ஆடாத. இந்த ஆளை வச்சுதான் உன் சாப்டரை க்ளோஸ் பண்ண போறேன். என்ஜாய் டார்லிங். சொல்லுங்க சார். என்ன தம்பி சொல்லணும்? கையில் வந்துட்டாளா? அவளை கோத்து விட்டீங்களா? ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? சார், நாளைக்கு மார்னிங் அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன். அதுக்குள்ள நான் போட்ட பிளான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க தம்பி. அந்த கயல் இந்த பழியில இருந்து தப்பிக்கவே கூடாது. பெரிய குழியில விழுந்து மாட்டின மான் மாதிரி அவ துடிக்கணும். கவலைப்படாதீங்க, குழியில விழுந்ததும் மண்ணை போட்டு மூடிடு. சரிங்க தம்பி. அப்புறம் இந்த மெடிசன்லாம். சாரி. எங்க நர்ஸ் இருந்துகிட்டு பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணும்போது யாராவது போனை சவுண்ட்ல வைப்பாங்களா? சைலண்ட்ல போட்டு வைங்க. பேசிக் மேனர்ஸ் கூட இல்ல உங்களுக்கு. சாரி மேம், சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, கயல் நீ போய் பேசிட்டு வாமா. சாரி மேம். போங்க. Why do you get so upset? இல்ல It's சார். okay. ஓகே சார். எழில் தான் கால் பண்ணியிருக்கான். ஹலோ மேடம், என்ன ரொம்ப பிஸி போல, போனையே காணோம். இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ஏய், என்னாச்சு? ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? ஐயோ, பதறாத. நான் டியூட்டிக்கு தான் வந்திருக்கேன். என்னோட பியூட்டி எதுக்காக டியூட்டிக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு விஐபி பேஷண்ட் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸுங்கிறதுனால டீன் என்னையும் இதுல அசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. சுப்போ கயல், உன் ஹாஸ்பிட்டல் அத்தனை நர்ஸ் இருந்தும் பர்டிகுலரா உன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா என் ஆள் செம கெத்து தான் போ. கயல், உன்னை உட்பின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு கயல். இதுல ப்ரௌட் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, நீ ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அதை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா முடிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த வேலை செஞ்சாலும் உன்னை விட யாருமே பெஸ்டா செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அசத்திருவல்ல. எப்பவுமே உன்னோட இந்த குவாலிட்டி தான் கயல் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். சரி போதும், ரொம்ப புகழாத. சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேத்து
நேத்து நைட்டு நம்ம வாட்டர் டேங்க்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல, நீ எங்களை கலாச்சு பேசினதை கேட்டு எல்லாரும் லைட்டா ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ, அத வேற என் கையில் ஞாபகப்படுத்துற. நைட்டும் வீட்டாளுங்க எல்லாரும் ரவுண்டு கட்டவும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. நான் செம மொக்க வாங்கிட்டேன் தெரியுமா? திரும்ப இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வருதுன்னே தெரியல. ஆஹா, வந்துதான் ஆகணும் மாப்ள சார். இல்ல கயல், கல்யாணம் ஆகுற வரைக்கும் அடிக்கடிலாம் அங்க வரமாட்டேன். ஏதாச்சும் பிரச்சனைனா வரேன். ஆ? இப்போ நீ வரணுங்கிறதுக்காக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண முடியாதுல்ல? ம்? என்ன கயல்? ஒரு நிமிஷம். பஷீர் சாருக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. அதனால மார்னிங் 8 o'clock சர்ஜரி ஆரம்பிச்சலான்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் சீக்கிரமா வந்துருங்க. நான் நைட் ஷிஃப்ட் வேற நர்ஸை பார்க்க சொல்றேன். ஷூர் டாக்டர். சீக்கிரம் வந்துருங்க. நீயா வர? ஏய், ஹாய். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல? இல்ல, நீ பிஸியா இருப்ப, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு. சரி, நான் இன்னைக்கு இந்த டைமுக்கு தான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ என்கிட்ட ஃபோன் கால்ல பேசிட்டு கட் பண்ணவே இல்ல. மணிமாறன் டாக்டர் இருக்காருல்ல, அவரு உன்னை சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்ப சொன்னதை நான் கேட்டேன். ம்ஹும். நாளைக்கு எப்படி நீ பிஸியா இருக்க போற, அதான் இப்போ ஒரு நைட் டிரைவ் போலாம். ம்? ஏய், என்னடா நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே வேலையா வச்சிருக்கியா? அதுல என்ன தப்பு இருக்கு? நான் என் ஒய்ஃப் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அதெல்லாம் யாரும் தப்பு சொல்ல முடியாது. நைட் டிரைவ் போலாமா?